3. ஸ்கூட்டி பட்ஜெட்ல ஒரு கார்னா நம்ப முடியுமா? தீபக் கார்ஸ்ல அதுதாங்க சாத்தியம். நம்ப முடியாத விலையில நம்ப முடியாத வித்தியாசமான காருங்க நம்ம கிட்ட மட்டும் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னாக்கா மினிமம் 1 lakhs இருக்கணுங்க. ஆனா அதுல 2 பேர் தான் போக முடியும். ஆனா இந்த கார் டாடா நானோல 4 பேர் ஏசியோட போகலாம். இது ஏசி சூப்பரா இருக்குது. ஏசி கண்டிஷன் வண்டி. இப்போ இது வந்து செகண்ட் சேல்ஸ் வந்துருக்குங்க. நான் தான் கொடுத்தேன். ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு கஸ்டமர் நான் தான் கொடுத்தேன். அவர் வந்து வடநாட்டில் ஒர்க் பண்றாரு. அவர் அவங்க தங்கச்சிக்கு சிஸ்டருக்கு மேரேஜ்ன்றதுனால கொஞ்சம் இது வந்து திருச்சிக்கு போய் எல்லாம் இதுல வந்து பத்திரிகை எல்லாம் கொடுத்து வந்திருக்காருங்க. லாங் டிரைவ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ திருச்சிக்கு வண்டி போய் வந்திருக்குன்னா வேலூர்ல இருந்து, அப்போ இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கங்க. வித் டோல் பாஸ் எல்லாமே வச்சிருக்காரு உள்ள. நம்ப முடியலன்னா வந்து பாருங்க. இந்த கார்ல, ஒரு சின்ன குட்டி கார்ல திருச்சி சேலம் எல்லாத்துலயும் பத்திரிகை இன்விடேஷன் வைக்கிறதுக்காக போயிட்டு முடிச்சுட்டாரு. சொன்ன மாதிரி எடுத்து வந்து நீங்க தான் வித்து கொடுக்கணும்னு சொன்னாரு. கட்டாயம் அவருக்காக நான் உங்களுக்காக கண்டிப்பா பண்ணி தரேங்கன்னு சொன்னேன். அவரை யூஸ் பண்ணிருக்கு கண்டிப்பா ஒரு 3 month தான், 3 month இல்ல 4 month யூஸ் பண்ணிருப்பாரு. மீண்டும் நம்ம கிட்டே கொடுத்துட்டாரு. அது நான் கொடுக்கும்போது கண்டிஷன் வேறங்க. அவர் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. நான் கொடுக்கும்போது இருக்கிற செலவு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். சில சொல்லாம வந்த செலவும் அவர் பார்த்துட்டாரு. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஆனா இப்போதைக்கு ப்ரெசன்ட் எந்த செலவும் இல்லை. எவ்வளோ அழகா ஒயிட் கலர்ல குட்டி போறாங்க. சரியான காரு. லேடிஸ் ஓட்டுற பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியில ஈஸியா கார் கத்துக்கலாங்க. இது வரைக்கும் காரே தொடாதவங்க இந்த கார் ஓட்டினீங்கன்னா ஈஸியா சிம்பிளா கத்துவீங்க. ஒரே நாள்ல கத்துக்கலாங்க இந்த வண்டி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா. ஏன்னா அதெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும். நல்ல ஹைட் வண்டிங்க. உள்ள உட்காந்து பாருங்க, ஒரு XUV 500ல உட்கார்ற ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. வண்டி தான் குட்டி, ஆனா உள்ள உட்காந்து பாருங்க, காலெல்லாம் லாங் ஜேர்னிக்கெல்லாம் இதெல்லாம் லடாக்கெல்லாம் போயிருக்காங்க வண்டி. டாடா நானோ ஏழைகளுக்குன்னு கொடுத்த வண்டி, வாங்க முடியாதவங்களுக்காக கொடுத்த வண்டி. ஸோ அதையும் நாங்கள் செகண்ட்ஸில் உங்களுக்கு அதையும் பாதி வழியில் உங்களுக்கு கொடுக்குறோன்னா வந்து பாருங்க. இதோட ப்ரைஸ் ரொம்ப சீப் ப்ரைஸுங்க. நான் போட்டது வேற வேலை. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, செலவு பண்ண காசெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ரீசனபிளா ப்ரைஸு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கையாக சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நம்பிக்கையாக பண்ணி தரேன். இந்த வண்டி தெளிவாக இருக்கும். மெக்கானிக்ஸ் ஒர்க் எதுவும் இல்லை. அவர் லைட்டு இந்த வைபரு எல்லாமே ஒர்க் பண்ண வச்சார். ஏன்னா இது ஓட்ட பழக்கத்துக்கு வாங்கலை. அவர் யூசேஜா லோ பட்ஜெட்ல நல்லா யூஸ் பண்ணிட்டு கொடுக்கணும்னு வாங்கினாரு. கஸ்டமர் சொன்ன மாதிரியே சலிக்காம, சைலன்சர் கூட பஞ்சர் இருந்துச்சுங்க, அதையும் ரெடி பண்ணாரு. இப்போ ப்ரெசண்ட் நீங்க அந்த பெல்ட்டு, ரேடியேட்டர் பெல்ட்டு நிறைய செலவு பண்ணாருங்க. சின்ன சின்ன செலவு தான், மேஜராக செலவு பண்ணல. அந்த சின்ன சின்ன செலவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டாரு. இப்போ இந்த வண்டி எவ்வளோ கிளியர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. நீங்க 2 வீலர் கொடுத்துட்டு கூட இந்த வண்டி எடுத்துன்னு போகலாம். எந்த இடத்துலையும் 2 வீலர் கொடுத்து எடுத்துன்னு போற மாதிரி இருக்காது. தீபக் கார்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷனு. பயன்படுத்திங்க, என்னை யூஸ் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொருளாக கொடுப்பேன். அதுவும் நேரடியாக பார்த்தீங்க கஸ்டமர் வண்டி தான் கொடுப்பேன். ஸோ என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. காரணம் என்னன்னா, நேரடியான பார்ட்டிங் வண்டி தான் நம்மக்கிட்ட. இதையும் வந்து இந்த டயரோட 4மே நல்லா இருக்குதுங்க. 90% கண்டிஷனில் இருக்கு. இன்னும் நீங்கள் வாங்கி 2012 மாடலுக்கு, 2009 10 வந்து 60 ரூபா 65 ரூபா வைக்கிறாங்க. இது 2012 ப்ரைஸ் சொன்னோன்னா நாளைக்கு காலையில் தீபக் கார்ஸ்ல நிறைய பேர் நிற்பீங்க. அதனால இந்த வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இந்த பகுதியில் ஒரு ஒர்க் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் காருங்க. டாடா நானோல ஸ்பெஷல் எடிஷன் ப்ரைஸே வேறங்க, காஸ்ட்லி. டாடா நானோல ப்ரீமியம் வண்டினா அதுதான் உங்களுக்கு அளவில் வந்துடும். ஸ்பெஷல் எடிஷன் ஸ்டிக்கர் இருக்கு, பார்த்துருங்க. இந்த கண்டிஷனான காருங்க நம்ம கிட்ட இருக்கிறது. டாடா நானோலாம் இந்த மாதிரி கண்டிஷனில் பியூட்டிஃபுல்லான ஒரு
காட்டும் நானுங்க. இன்டீரியர் நல்லா வச்சிருக்காருங்க கஸ்டமர். ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணாரு. நல்லா பார்த்தீங்க அவரு சொன்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். சொன்ன மாதிரியே நம்மகிட்டே கொடுத்தாருங்க, வண்டி சேல்ஸ் பண்ணி கொடுங்கண்ணே, நீங்கள் தான் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னார். ஸோ எந்த ஒர்க் இருக்காது. அதாவது பென்ட்ரைவ் 2 பென்ட்ரைவ் போடுற டைப்பு. இவ்வளோ சின்ன வண்டிக்கெல்லாம் பெரிய மார்க்கெட்டிங் தேவையில்லை. பட் இது வந்து லோ பட்ஜெட்டு. நீங்கள் இந்த மாதிரி வண்டியெல்லாம் தேடினாலும் கிடைக்காது. பொறுமையாக பாருங்கள். இதுதான் ஸ்பெஷல் எடிஷன். ஸ்டிக்கருக்கு பாருங்கள், தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வண்டி நானோவில் அளவில் கொண்டது. அதே போல் இது காஞ்சிபுரம் வண்டிங்க, நல்ல காரு. இப்போதைக்கு நிஜமாலே செலவு இல்லை, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெட்ரோல் மட்டும் தான் உங்களுக்கு செலவாக இருக்கும், வேறு எந்த செலவும் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த பகுதியிலையும் ஒரு டிங்கர் வேலை இல்லை, ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும் இல்லை. அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டிங்க. ஒரு 2 வீலர் கூட 1 லட்ச ரூபாய்க்கு மேலேங்க. இது 2012 மாடலு, 2027 வரைக்கும் லைஃப் கரண்டில் இருக்குதுங்க. இந்த ஸ்டிக்கரெல்லாம் அந்த ஸ்பெஷல் எடிஷனில் தான் வருங்க. நானும் இன்டீரியர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, தெளிவாக இருக்கும். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இவ்வளோ சின்ன வண்டிக்கு ஏன் இவ்வளோ பெரிய விளம்பரம் நினைக்கிறீங்கன்னா, சின்ன வண்டியாக இருந்தாலும் எங்கள் வாங்குகிற மக்கள் வந்து வேல்யூபிளான கஸ்டமருங்க. வேல்யூபிளான கஸ்டமர். வண்டி கொடுக்குறவங்களும் வேல்யூபிளான ஆள், வண்டி வாங்குறவங்களும் வேல்யூபிளான ஆள். அதனால தான் இதை வேல்யூ பண்ணி நாங்கள் சொல்கிறேன். இந்த சின்ன வண்டிக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் தேவையான்னு நினைக்காதீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இதை பார்க்குறவங்க அவ்வளோ வேல்யூவான ஆளுங்க. ஸோ வேல்யூவான ஆளுக்கு வேல்யூவான காரை வேல்யூ பண்ணி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ நீங்களும் பயன்படுத்துங்க. லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி வருதுங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கூட எந்த மாதிரி 2 வீலர்னால் எடுத்துவாங்க, இம்மீடியட்டாக மாதிரி கார் கொண்டு போங்க. தற்சமயம் எந்த ஒர்க்கும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு வீடியோ இன்ச்சு பை இன்ச்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். லோ பட்ஜெட்டும் போடுறேன், ஹை பட்ஜெட்டும் போடுறேன். இந்த மாதிரி காரெல்லாம் நம்மக்கிட்ட மட்டுங்க, வேறு எங்கேயும் கிடைக்காது. ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம காமிக்கிற பொருளெல்லாம் மெக்கானிஷமாக எந்த குறை இருந்தாலும் அந்த குறை சொல்லிவிடுவேன். ஏன்னா இந்த வண்டி நான் சொல்கிற ப்ரைஸ் பற்றி, அவர் கஸ்டமர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 75 சொன்னார். கண்டிப்பாக நெகோஷியபிள் உண்டு. ஏன்னா 2012 மாடலாம் 85, 95 விற்கிறாங்க. தீபக் கார்ஸில் சொல்கிறது 75 தான். கேஷோடு வாங்க, இன்னும் என்ன குறைச்சி கொடுக்கணுமோ கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம். நல்ல பொருள் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஒரு கை மாறும்போது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வாங்குறவங்களுக்கு லக்கு, எந்த செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு முறை வண்டியை பாருங்க. புதிய பழைய எல்லாம் உண்டு, விலையோ ரொம்ப நியாயமா வந்து. தீபக்கார் வாங்க மச்சான், நம்பிக்கை தான் நம்ம வாசம். பயணத்துக்கு துவக்கம் இங்கதான். தீபக்கார் விற்பனை தங்கம் தான். கண்டிப்பா தொடர்ந்து என்னோட சேனல் வாட்ச் பண்ணினே இருங்க. இது போல லோ பட்ஜெட்ல திடுக்குன்னு போடுவேன். ரொம்ப லோ பட்ஜெட் பிரைஸ் எல்லாம் வண்டி நிறைய போடுவாங்க. தீபக் கார்ஸ்க்கு ஒரு முறை விசிட் பண்ணுங்க. நல்ல பொருளை கொண்டு போங்க, நம்பி வாங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட உங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த லோ பட்ஜெட் சொல்லி பண்ணி வரேன்.